கன்னட கொடி அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து அது அதிகாரப்பூர்வ அரசாங்க நிகழ்ச்சியில் கலந்து காட்டாலும் அது ஒரு அங்கீகாரம் பெற்ற விஷயமா இருக்கு. அதுபோல அண்ணன் சீமான் அவர்கள் முயற்சி பண்ணக்கூடியது வந்து நாம் தமிழர் தான் ஆட்சிக்கு வந்து அதை செய்யணுங்கிறதுல அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரியும் தெரியல. மற்ற கட்சிகளும் போக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னன்னா இது வந்து ஒரு டாக்டிக்ஸ். அரசியலில் வந்து ஒரு உருப்படியான விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா படக்குன்னு பெரிய கட்சியில் அதை ஆட்டை போட்டுருவாங்க. நம்ம வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு சின்ன டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அதை படக்குன்னு பெரிய டிவி அதே ஷோவை வந்து பிரம்மாண்டமாக செலவழிச்சு காப்பி அடிச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க. நமக்கு ஃபேமஸாக வந்து அந்த இந்த டிவி தான் வந்து நிற்கும். அது மாதிரி வந்து டக்குன்னு இதை வந்து அதிமுகவோ திமுகவோ ஏன் பாஜகவே கூட இது வந்து நாங்கள் வந்து தேசிய கட்சி எங்களை திட்டுறாங்க, ஆனால் நாங்கள் தமிழருக்கு அப்படின்னா தமிழர் கொடி அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ணன் வச்சிருக்கக்கூடிய கதை அதே மாதிரி கலரில் டோனில் வேற விட்டு நாங்கள் ஒன்று தமிழர் கொடின்னு ஒன்று வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து இப்போ நம்ம இந்திய தேசிய கொடியே அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் உருவானது இல்லை. இது வேற ஃபார்மேட்டில் உருவாகி ஒரு ஃபார்மானதான். அது மாதிரி அண்ணன் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய அப்படிங்கிற கொடி அப்படிங்கிறது வேற ஆட்கள் நாளைக்கு ஆட்டையை போட்டு நமக்கு தமிழ் காமனாக ஒன்று உருவாகலாம். ஸோ நாளைக்கு கர்நாடகாவில் இருப்பது போலே தமிழ்நாட்டுக்கும் ஒரு தனி கொடி ஒன்று உருவாகலாம். அது பெருங்கட்சிகள் ஆதரிச்சா மட்டும் தான். ஏற்கனவே சொன்ன போல அங்க பாஜகவும் காங்கிரஸும் அதை ஏற்றுக்கொண்டது போலதான் அது கன்னடா கொடி அப்படின்னு வந்து நிற்குது. அதுபோல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக திமுக போன்ற பெருங்கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இதை முன்னிறுத்தினவர்னு அண்ணன் பெருமை தேடிக்கொள்ளலாம். இதுவே அதுவாக அந்த கொடியாக மாறும்னு சொல்ல முடியாது.